முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனமானது மகதலேனா மரியாளுக்கு தான். எதனால ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? சீஷர்களுக்கு கூட அவர் முதல்ல என்ன செய்யல? தரிசனமாகல. இயேசு கிறிஸ்துவை அங்க ரோம சேவகர்களும் பிரதான ஆசாரியர்களும் அவரை பிடிக்கும் பொழுது எல்லா சீஷர்களும் என்ன செஞ்சிட்டாங்களா? ஓடி போயிட்டாங்க. இந்த மகதலேனா மரியாளும் அவரோடு கூட இருந்த சில பெண்களும் அவரை அடிக்கப்படும் பொழுதும், அவரை அவமானப்படுத்தப்படும் பொழுதும், அவரை இழுத்து கொண்டு செல்லும் பொழுதும் தூரத்துல இருந்து அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்களாம்? பார்த்துட்டே இருந்தாங்களாம். அதோடு அது முடிந்து போய் விடல. அங்க சிலுவையில அறையப்பட்ட பின்பு அவருடைய ஜீவன் பிரிந்த பிறகு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு பிலாத்து கிட்ட போய் அந்த சரீரத்தை கேட்கிறார். அந்த சரீரத்தை பிலாத்துவும் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அந்த சரீரத்தை வாங்கி கொண்டு புதிதாக அவர் வைத்திருந்த ஒரு கல்லறையில் அவர் அடக்கம் செய்து, அந்த கல்லறைக்குள் வைத்து ஒரு பெரிய கல்லை தூக்கி புரட்டி வைக்கிற வரைக்கும் மகதலேனா மரியாள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களா? பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இது எதை குறிக்கிறது என்றால், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இது ஒரு ஆவிக்குரிய விதி. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அவருக்கு பிரியமான சீஷன் முதற்கொண்டு என்ன செஞ்சிட்டாங்களா? ஓடி போயிட்டாங்க. அவருடைய சரீரம் எந்த இடத்தில் வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது வரைக்கும் அவங்க போய் பார்க்கணும்னா பயம் இல்லை அவங்களுக்கு. அவர் மீது உள்ள அன்பு, அந்த தேடுதல், திரும்பவும் அங்க என்ன செய்யணும்? வரணும் என்ற உணர்வு. அதனாலதான் அங்க அவருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தரிசனமாகிறார். நமக்கும் அதுதான். அவரை தேடும் பொழுது நம்மளால என்ன செய்ய முடியும்? கண்டு கொள்ள முடியும். வசனம் சொல்லுது, தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்க வகையில அவர் நமக்கு அருகிலேயே நிற்கிறார். யாருமே சொல்ல முடியாது, எனக்கு அவரை தெரியாது, அவரை நான் அறிந்து கொள்ளல, எனக்கு யாருமே சொல்லல அப்படின்னு சொல்லி ஒருவர் கூட என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. நம்மை காட்டிலும் அவர் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அந்த அறிந்து கொள்றதற்கு முதல் படி தேடுகின்ற இருதயம். இந்த தேடுகின்ற இருதயம் இருந்தா போதும். அந்த இருதயம் எப்படி இருக்குங்கிற பிரச்சனை இல்லை, எனக்கு தகுதி இருக்குதா இல்லையா என்கின்ற பிரச்சனை இல்லை. அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேடுகிற இருதயம் அவரை என்ன செய்யும்? கண்டு கொள்ளும். ஹல்லேலூயா.